வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது மக்களே! காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்கு லைக்க பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ள தகவல் அனைத்துமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். ரேஷன் கார்டில் பெயர் நீக்கமா? உணவு வழங்கல் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருமே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்து மற்றும் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடை மூலயமாக இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நிலையில்தான் இந்த திட்டத்தின் மூலயமாக பல கட்டங்களாக ஏழைகளுக்கு உணவு தானியங்கள், அரிசி போன்றவை வழங்கப்படுகிறது மக்களே. இந்த திட்டத்தின் மூலயமாக ஏராளமான ஏழை மக்கள் பயனடைந்தார்கள். எனினும் இந்த ஒரு திட்டத்தை பலர் தவறுதலாக இணைக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் என கூறி பலருடைய பெயரும் மத்திய அரசு ரேஷன் கார்டிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க மக்களே. இதனால் பல மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதனால் பல மக்களும் ரேஷன் கார்டு பொருட்கள் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக பல புகார்கள் இருந்ததை தொடர்ந்து நீக்கப்பட்ட பெயர்கள் மீண்டும் சேர்க்க மத்திய அரசு உத்தரவிட்டது மக்களே. அதன்படி உணவு வழங்கல் துறை அலுவலகத்திற்கு தகுந்த ஆவணங்களுடன் சென்று நீக்கப்பட்ட பெயர்களை சேர்த்து கொள்ளுமாறு மத்திய அரசு அலுவலகர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் தகுந்த ஆவணங்களுடன் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க மக்களே. உங்களுடைய பெயர்களை நீக்கப்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் மூலயமாக உங்களுக்கு தொடர்ந்து பொருட்களானது வழங்கப்படும் மக்களே. அதனால் கவலை இல்லாமல் இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் சொல்லிய நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு காணொலியை மற்ற நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலயமா ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நன்றி.